அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹாஸ் டிசைடட் டு அப்சர்வ் எம்எஸ் சுவாமிநாதன் பர்த்டே அஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட் வரும், சரிங்களா? ஸோ இந்த டேவை சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டேன்னு எந்த ஸ்டேட் செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா இதை பண்ண போறாங்க. அடுத்தது, த லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கொலாபரேஷனாக இருக்க போகுது. ஸோ இதை இந்தியா தான் லான்ச் பண்ண போறாங்க. இதோட லான்ச் வெஹிக்கிள் வந்து LVM-3, சரியா? லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. அடுத்தது, இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டேனா ஆகஸ்ட் 3, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 வந்து வரும், சரிங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் ஆர்கன் டொனேஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா USA, அடுத்தது சைனா, தேர்டு வந்து யாருன்னா இந்தியா. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள யாரு டாப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 2024க்கான அவார்டை வந்து நேற்று தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, USA ஹேஸ் இம்போஸ்ட் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் டாரிஃப் ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25% டாரிஃப் வந்து அமெரிக்கா இம்போஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? அடுத்ததா, இஸ்ரோஸ் LVM-3 செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் வில் யூஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட LVM-3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விட் ப்ரொப்பலண்ட்டாக இருக்கு, ஓகேவா? அதை வந்து செமி கிரியோஜெனிக்காக வந்து மாற்ற போகிறாங்க. இதுக்கான டெஸ்டிங் போய்கிட்டு இருக்கு. 2027 இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறத இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன காம்பினேஷன் ஆஃப் செமி கிரியோஜெனிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிஃபைன்டு கெரோசின் ப்ளஸ் லிக்விட் ஆக்சிஜன், ஓகேவா? லிக்விட் ஆக்சிஜன்னு சொல்லலாம், இல்லை LOX அப்படின்னு கொடுப்பாங்க, சரியா? ஸோ ரிஃபைன்டு கெரோசின் ப்ளஸ் லிக்விட் ஆக்சிஜனை தான் பயன்படுத்த போகிறாங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.